ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. காலையில் வந்து ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து 7 டேஸாக வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணது வெயிட் லாஸில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். அது வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது தான். ரொம்பவே வந்து நான் மிஸ்டேக் பண்ணுவேன், சோம்பேறியாக இருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தை வச்சுட்ருக்கனால இப்போ நம்ம பண்ணணும் மைண்ட் செட் வச்சு தான் நம்ம எல்லாமே காலையில் எழுந்துப்போம். பட் வந்து குழந்தை அழுவுருவான், அப்புறம் அவனை தூக்கி வச்சுக்கணும், சாப்பாடு ஊட்டணும், குளிக்க வைக்கணும். அந்த மைண்ட் செட் அப்படி போயிடுச்சுனால நம்மளுக்கான டைம் வந்து ஒதுக்குறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் லேசி ஆகிட்டேன். லேசி ஆகிட்டனால பண்ணணும் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அப்புறம் வெயிட் லாஸும் பண்ணிவிட்டு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வாக்கிங் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் 1-2 வீக்ஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வாக்கிங் வந்து 10,000 ஸ்டெப்பு வீட்டிலேயே நடந்து போடுறேன் அப்படின்ட்டு. அது நடக்கணும். அதுவும் வந்து எனக்கு ஒரு மென்டல் ப்ரெஷராக இருந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைனா வாக்கிங் போகணும், இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம தம்பிள்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வாங்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். இப்போது சரி அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். நம்ம ரொம்ப ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும் உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, நிறைய ஒரு 4-5 ஷார்ட் வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நானே நம்பலை, பண்ணணும். நான் வந்து சரி எக்ஸசைஸ் ஒரு 1/2 hour நம்ம கம்பல்சரி டெய்லி பண்ணணும் ரொட்டீனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து 7th டே. எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எதுனா, நான் ஃப்ளோர் எக்ஸசைஸ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வந்து எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா, டம்மி வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. இப்போ வந்து குழந்த பிறந்து நான் மெயின் வந்து டம்மி தான் வந்து ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்படுவோம். நானும் அதை நிறைய ஃபேஸ் பண்ணேன். குட்டி பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்லாம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட்டு தம்மிலாம் குறைச்சி வெயிட்லாம் குறைச்சி ஒரு 2 கிலோன்னு நினைக்கிறேன் ஐடியல் வெயிட் வரத்துக்கு. 2 kg வந்து தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. சரி குழந்தெல்லாம் பிறந்த பிறகு பார்த்துக்கலான்னு இவனுக்கு தம்பிக்கு வந்து இப்போ 1.5 years நடந்துகிட்ருக்கு. சரி, இதுக்கு மேலே நம்ம சோம்பேறியாக அந்த வேலைக்கு ஆகுது. எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் வீட்டில். நம்ம கிட்ஸுக்கு நம்ம தான் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அதனால் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ 7 டேஸாக வந்து நான் வந்து சூப்பராக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நம்ம பண்ண தான் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நான் காலையில் பசங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு குட்டி பையனுக்கு குளிக்க வச்சு அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவரை தூங்க வச்சுட்டு எனக்கு தண்ணி போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவேன். ஏன்னா வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அது டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு டைம் என்னென்னா இந்த 2 hours டைம் கிடைக்கும் இவர் தூங்குகிற நேரம். அந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம அந்த டைமில் சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் ஏற்கனவே வந்து அவர் வந்து நைட்டில் வந்து தூங்குறதில்ல, எழுஞ்சிட்டே இருப்பார், எழுந்துப்பார், ஃபீட் பண்ணணும் நைட்டில். அப்புறமா அவர் தட்டி விடணும். அதனாலே நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வருது. இன்னுமே நம்ம ஃபோன்லாம் பார்த்துட்டு இருந்தால் கண் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ஸ்வெட்டிங் ஆகுது. அந்த ஸ்வெட்டு பார்த்தீங்கன்னா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆச்சு. நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆகிட்டு நல்லா சூடாக தண்ணி வார்மாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து வளாவி குளிச்சுட்டு வாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் அப்படி தான் இப்போ குளிச்சுட்டு வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி குர்த்தீஸ்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சது எல்லாமே வெயிட் லாஸ் எல்லு எம்மு இந்த மாதிரி சைஸ் இருந்துச்சு. தம்பி வெயித்தில் சொல்ல எக்ஸல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் ஃப்ரீயாக போடலான்னு சொல்லிட்டு. இப்போ என்னது, இந்த ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே தூங்கிட்டே இருந்துச்சு பீரோவில். சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா எல்லாமே கரெக்டாக போகுது. நம்மளுக்கே ஒரு ஃபிட்டிங்காக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம உடம்பு கரெக்டாக வச்சுக்கினா மட்டும்தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். நம்ம ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் நல்லா வளர்த்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுங்கன்னா கால் வலிக்குது, கை வலிக்குது, பிபி ஏறுது,
அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் வருது, இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். குழந்தைங்களும் எரிஞ்சு போயிடுவோம். அவங்க எதனா ஒன்று நம்ம ஹாப்பியாக அவங்க ஏஜில் வந்து அந்த டைமில் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்கள வந்து வெளியே கூட்டின்னு போய் நம்ம என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ண முடியாது. அந்த டைம்லலாம் நம்ம கூட போகணும்னு நினைப்போம், ஆனால் போக முடியாது. இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது வந்து மெயின் ரீசன் வந்து ஓவர் வெயிட்டு தான். அந்த வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா எப்போவுமே ஐடியல் வெயிட்டில் இருந்தீங்கன்னா 1 கிலோ எக்ஸசைஸ் இருந்தாவே நீங்கள் டிசீஸ் ஃபார்ம் ஆகிடுவீங்க. ஐடியல் வெயிட்டில் இருங்க, எந்த ஒரு டிசீஸும் உங்களுக்கு நெருங்காது. வந்தாலுமே நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். இல்லைனா நம்ம கொரோனாவில் வந்த பேஷண்ட் மாதிரி தான் ஓவர் வெயிட்னால் கொரோனாவில் சீக்கிரமாக டெத் ஆகிடுறாங்க. காரணம் அது ஓவர் வெயிட்டு தான். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், ஓவர் வெயிட். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வந்து சூப்பராக அமைச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிடுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது, என்ன சாதிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கான நேரம் 1 hour டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி நம்ம விட்டு பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து நான் நல்ல ஃபைபர் வெஜிடபிள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, க்ரீன் காய் வந்து க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன். ஒயிட் கலரு, முள்ளங்கி, கோஸ் அந்த மாதிரி ஒரு 4-5 காய் செய்யணும். அதுக்கு முன்னே அப்படி தான் செய்வேன். குட்டி பையன் பிறந்தது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு 2-3 பொரியல் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பொரியல் செய்வேன். ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறது, அந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எக்ஸஸாக ஃப்ரூட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் சாம்பார் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் பொட்டேட்டோ எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி. ஓட்ஸ் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். எப்படின்னு தெரியல, பசி தாங்க முடியாது. ஓட்ஸ் இன்றைக்கி எடுத்துக்கலாமா நாளைக்கு எடுத்துக்கலாமா, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன். 2 days முன்னாடி தான் ஓட்ஸ் எடுத்தேன். சாக்லேட் ஓட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே அதில் வந்து ட்ரை கிரேப்ஸு எல்லாமே இருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து என்னென்னா அது எடுத்துக்கலாமா இல்லை ஃபுட்டு எடுத்துக்கலாமா தெரியல. இதுதான் மைண்ட் செட்டாக இருக்குது. பார்க்கலாம். ரைஸ் தான் மோஸ்ட்லி எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஃபீட் பண்ண ஸ்டாப் பண்ண பிறகு நான் வந்து மில்லட்ஸில் மாறிடுவேன். ரெட் ரைஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அது பழக்கப்படுத்திடுவேன் குழந்தைங்களே எல்லாருக்குமே. இப்போ வந்து என்னால் அந்த மைண்ட் செட் போக முடியல. அதான் ரீசன். அது ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அதுவும் கண்ட்ரோலாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. தேங்க்யூ.